வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹண்டர் டைம்ஸ். நீலிமலை எஸ்டேட் ஸ்டோரியோட 3வது வீடியோ இது. முதல் 2 வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் கண்டினியூஷன் புரியும். மூணாவதா அந்த எஸ்டேட்டுக்கு வந்த மேனேஜருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தூரத்துல போய்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை கவனிச்சான் அறிவு. அதை பார்த்ததும், சார் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஜீப்பை வேகமா கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட நிறுத்தினான். பக்கத்துல பார்த்ததும் யாருன்னு அவனுக்கு உடனே அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அடையாளம் தெரிஞ்சதும் அறிவு கொஞ்சம் ஸ்டன் ஆகி அவனுக்குள்ளேயே பார்வதின்னு சொல்லிக்கிட்டான். வண்டி வேகமா வந்து பக்கத்துல நிக்கவும் அந்த பொண்ணும் பயந்து போனாங்க. கூகுள் என்ன நடக்குதுன்னு புரியாம அறிவு யார் இவங்கன்னு கேட்டதுக்கு அறிவு நார்மலாகி, இது பார்வதி சார், நம்ம பங்களால இருக்க சமையல்காரர் கோவிந்தனோட பொண்ணு, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் எஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜீப்ல இருந்து கீழே இறங்கினா அறிவு. அறிவை பார்த்ததும் அந்த பொண்ணு, அறிவு நீதானா, நான் கூட யாரோன்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. அதுக்கு அறிவு என்ன சொன்னானா, அதெல்லாம் சரி பார்வதி, நீ என்ன திடீர்னு எஸ்டேட்டுக்கு வந்திருக்கன்னு கேட்டதும் பார்வதி அமைதியானாங்க. சில நொடிகள் கழிச்சு, என்னமோ தெரியல அறிவு, 2 வாரமாவே ஏதோ நடக்க போற மாதிரி எனக்கு உறுத்தலாவே இருந்துச்சு. அப்பாவை பார்த்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அப்பா கிட்ட கேட்டா கண்டிப்பா வரவேணான்னு தான் சொல்லுவாரு, அதான் அவருக்கு தெரியாமையே கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னாங்க பார்வதி. அறிவு கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி வா வண்டியில ஏறு, நான் கொண்டு போய் உன்னை பங்களால விட்டுறேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு கோகுல் பக்கம் திரும்பி, சார் பார்வதியை கொண்டு போய் பங்களால விட்டுட்டு வந்துடலாமான்னு கேட்டது. ஓகே அறிவு, நோ ப்ராப்ளம்னு சொன்னா கோகுல். பார்வதியும் பேக்கோட ஜீப் பின்னாடி ஏறினாங்க. அறிவு மனசுல அப்ப இருந்து நிறையவே கேள்விகள். பார்வதி இப்போ ஏன் இங்க வந்தா, எதுக்கு வந்தா, மறுபடியும் ஏதாவது நடந்துடுமோன்னு பலமான யோசனைக்கு போனா அறிவு. அவன் திடீர்னு அமைதியானது கோகுல் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஏதோ காரணம்னு புரிஞ்சுக்கிட்ட கோகுல் பின்னாடி பார்வதி கிட்ட திரும்பி பேச ஆரம்பிச்சான். அவன் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களை வச்சு பார்க்கும்போது பார்வதி கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்டேட்டுக்கு வந்தும் அப்பாவை பார்த்தும் ரொம்ப நாளானதால இப்போ வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சது. பார்வதியை பத்தி அந்த நேரத்துல அவனுக்கு பெருசா எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படல. சோ அவனும் அமைதியானான். கொஞ்ச நேரத்துல பங்களா முன்னாடி அந்த ஜீப் போய் நிக்கவும் பார்வதி வண்டியை விட்டு கீழே இறங்கினாங்க. இறங்கினதும் வண்டி திரும்பி எஸ்டேட் ஆபீஸ்க்கு போச்சு. அங்க போற வரைக்கும் கூட அறிவு ஒண்ணுமே பேசல. ஆபீஸ்ல லஞ்ச் அவனுக்கு ஏற்கனவே வந்து இருந்துச்சு. லஞ்சை பார்த்ததும், வா அறிவு இங்கேயே சாப்பிடலான்னு சொன்னதுக்கு, இல்ல சார் நீங்க சாப்பிடுங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்த ஒரு 2 வீலரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு சாப்பிட போனா அறிவு. கூகுள் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்ததை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். அறிவு நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான், ஆனா பார்வதி வந்ததும் திடீர்னு ஆஃப் ஆகிட்டானே, என்ன காரணமா இருக்கும், இங்க நடக்கிறது எல்லாமே ஒரே மர்மமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சான் கோகுல். சாப்பிட்டு அங்க இருந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அறிவு திரும்பி வந்தான். வந்தவன் பழைய மாதிரி எனர்ஜியோட தான் இருந்தான். சார் நாம இன்னும் பாதி எஸ்டேட்டுக்கு மேல சுத்தி பார்க்கணும், இப்போ கிளம்புனா கண்டிப்பா இருட்டிடும், இப்போ போய் நர்சரியவும் ஃபேக்டரியவும் பார்க்கலாம், நாளைக்கு மீதி இடத்த போய் பார்க்கலாம் சார்னு சொல்லவும், ஓகே வாங்க போலான்னு ஜீப்ல ஏறி நர்சரிக்கும் அடுத்து ஃபேக்டரிக்கும் போனாங்க. அங்க நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் ஒவ்வொன்னா தெளிவா விளக்கனா அறிவு. டீ எஸ்டேட்ல கூட இவ்வளோ விஷயம் இருக்கான்னு கோகுலுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அதையெல்லாம் பார்த்து முடிக்கவே மணி 5 கிட்ட ஆயிருந்துச்சு. இதை கவனிச்சதும், சார் போலாம் சார், 6 மணிக்கு மேல வேகமா இங்க இருட்ட ஆரம்பிச்சிடுன்னு சொல்லிட்டு கோகுலை கூட்டிட்டு பங்களாவுக்கு வந்தான் அறிவு. 2 பேரும் உள்ள வந்ததை பார்த்துட்டு சமையல்காரர் வேகமா வந்து, தம்பி ஒரு டீ போடட்டுமான்னு கேட்டுட்டு கோகுலுக்கும் அறிவுக்கும் டீ கலக்க போனாரு. ஹால்ல காலையில எஸ்டேட் ஆபீஸ்ல சிவச்சந்திரன் கொடுத்த அக்கவுண்ட்ஸ் லெஜர் எல்லாம் ஒரு டேபிள் மேல அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. கோகுல் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அறிவு அங்க இருந்து ஸ்லிப் ஆகி சமையல் கட்டுக்கு போனான். அங்க கோவிந்தனும் அறிவும் ஏதோ பேசிக்கிட்டாங்க. இத கோகுல் கவனிச்சுட்டாலும் அவனுக்கு என்னன்னு புரியல. கொஞ்ச நேரத்திலேயே கையில 2 டீ கிளாஸோட ஹாலுக்கு வந்தாரு கோவிந்தன். பின்னாடியே அறிவு வந்தான். ஏனோ அவனோட முகம் திரும்ப மாறி இருந்துச்சு. கூகுளுக்கு ஒரு டீ கப்பை எடுத்து நீட்டின கோவிந்தன் கிட்ட, என்னென்ன உங்க பொண்ணு வந்திருக்காங்க போல, அவங்க எங்கன்னு கேட்டதுக்கு பொண்ணை பத்தி மென்ஷன் பண்ணதும் அவரோட முகமும் மாற ஆரம்பிச்சது. அவரோட முகம் மட்டும் இல்ல, அவரோட குரலும் வழக்கமான அந்த எனர்ஜி இல்லாம ரொம்பவே யோசிச்சு பேசுனதை கூகுள்னால ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது.
பொறுமையா அவரு வீட்டுக்கு அனுப்பிட்டேன் தம்பின்னு சொன்னாரு. உங்களுக்கு இங்க வீடு இருக்கான்னு கேட்டதுக்கு, இங்க வேலை செய்யற எல்லார் மாதிரியே எனக்கும் இங்க வீடு இருக்கு தம்பி, பெரும்பாலும் நான் அங்கதான் தங்குவேன், யாராவது பங்களாவுக்கு வந்தா மட்டும்தான் இங்க தங்குவேன் தம்பின்னு சொன்னாரு கோவிந்தன். அதுக்கு மேல அவர் அதை பத்தி பேச விரும்பலன்னு நல்லாவே தெரிஞ்சது. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில வந்த அக்கவுண்ட்ஸ் லெட்ஜரை எல்லாம் சரிபார்க்க ஹால்ல இருந்த ஒரு டேபிள்ல உட்கார்ந்தான் கோகுல். கொஞ்ச நேரத்திலேயே அறிவு சரி சார் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது மணி 7 கிட்ட ஆகியிருந்தது. சரி அறிவுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். சும்மா சொல்லக்கூடாது, அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளீனா மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. மணி 8:30 ஆச்சு. அதுக்குள்ளேயே பாதி லெஜர்ஸை பார்த்து முடிச்சிருந்தான் கூகுள். அப்போ கோவிந்தன் மெதுவா கிட்ட வந்து, தம்பி ராத்திரி சாப்பாடு எடுத்து வைக்கிட்டோங்களான்னு கேட்டாரு. அதுக்கு நிமிந்து பார்க்காமையே இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும் என்னன்னு சொன்னா கூகுள். இல்ல தம்பி, நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புவேன், பொண்ணு வேற தனியா இருப்பா தம்பின்னு சொன்னதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சவன் சரி வரேன்னு இருங்கன்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் கழிச்சு டைனிங் டேபிளுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே, அப்போ நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்க தங்க போறது இல்லையான்னு கேட்டதுக்கு, இல்ல தம்பி பொண்ணு ஊருக்கு போற வரைக்கும் இங்க தங்க முடியாது, அவ போனதுக்கு அப்புறம் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொன்னாரு கோவிந்தன். சரின்னு சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு கிளாஸ்ல பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு 9:30 மணிக்குள்ள சுத்தம் பண்ணிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பினாரு. அன்னைக்கு ராத்திரி கூகுள் மட்டும்தான் அவ்வளோ பெரிய பங்களால தனியா இருந்தான். 10:30 மணி வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவனால அதுக்கு மேல ஈஸியா அங்க உட்காரவே முடியல. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. யாரோ அவனை கூர்ந்து வாட்ச் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தொடர்ந்து அவனுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவனோட இன்ட்யூஷன் இங்க ஏதோ சரியில்லைன்றத மட்டும் சத்தம் போட்டு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அக்கௌண்ட்ஸ் புக்கை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எழுந்து பங்களாவுக்கு வெளியே வந்து பார்த்தான் கோகுல். கூப்பிடுற தூரத்துல இருந்தது அந்த பங்களாவோட வாட்ச்மேன் முருகேசன் மட்டும்தான். அவரும் கேட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ரூம்ல குளிர்ல நடுங்கிட்டு உட்கார்ந்து இருந்தது நல்லாவே தெரிஞ்சது. அந்த பங்களாவோட மதில் சுவர்கள் மேல எரிஞ்ச விளக்குகளை தவிர மருந்துக்குன்னு கூட சுத்தி வெளிச்சமே கிடையாது. கவனிச்சு பார்த்தா மட்டும் ரொம்ப தூரத்துல சில வெளிச்ச புள்ளிகள் தெரிஞ்சது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு தனியான உலகத்துல இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் அவனுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. ரொம்ப நேரம் குளிர்ல அங்க நிக்க முடியாத கோகுல் வேகமா கதவை சாத்தி லாக் பண்ணிட்டு உள்ள வந்தான். திரும்ப டேபிள் கிட்ட போனவன் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜரை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவனோட ரூம்க்கு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தூங்க ரெடியானான். பெட்ல படுத்து ரொம்ப நேரமாகியும் அவனுக்கு ஏனோ தூக்கமே வரல. முதல் நாள் டிராவல் பண்ண அசதியில இருந்ததால தூக்கம் கண்ணை சுத்திக்கிட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. என்ன செஞ்சாலும் he just can't sleep. அந்த ரூம்ல கேட்டுக்கிட்டு இருந்த ஒரே சத்தம்னா ஹீட்டர் ஓடுற லோ ஹம்மிங் சவுண்ட் மட்டும்தான். அதை தவிர்த்துட்டு பார்த்தா அவன் மூச்சு விடுற சத்தமும் அவனோட இதயம் துடிக்கிற சத்தமும் மட்டும்தான் கேட்டுச்சு. எப்படியோ ஒரு மாதிரி 11:30 மணிக்கிட்ட தூங்கி போனான். எவ்வளவு நேரம் தூங்கினான்னு தெரியல. ஆனா வெளியே ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்து உடையற மாதிரியான சத்தம் பெருசா கேட்கவும் அவனோட தூக்கம் திடீர்னு களைஞ்சு போச்சு. என்னன்னு வெளியே போய் பார்க்க தோணுனாலும் முதல் நாள் கோவிந்தன் எச்சரிச்சிருந்தது அவனோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏதாவது சத்தம் கேட்டா வெளியே வந்து பார்க்காதீங்க தம்பி, உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன். இது அவனோட மனசுல திரும்பவும் ஓட ஆரம்பிச்சது. அதனால வெளியே போலாமா வேணாமான்னு ஒரே குழப்பத்துக்கு உள்ளானா கோகுல். ஒரு பக்கம் என்ன ஆக போகுது வெளியே போய் பார்க்கலான்னு தோணுனாலும் இன்னொரு பக்கம் எதுக்கு பிரச்சனை உள்ளேயே இருந்துடலாமேன்னு தோணுச்சு. கடைசியில அவனுக்குள்ள ஏற்பட்டிருந்த ஆர்வம் தான் ஜெயிச்சுது. மெதுவா எழுந்திருச்சு வந்து கதவை திறந்தான் கோகுல். தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நைட் லேம்ப்ஸை மட்டும் தான் போட்டு விட்டுருந்தான். ஸோ அந்த வெளிச்சத்துக்கு கண்கள் பழக சில நிமிடங்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி பார்த்தா நத்திங், எதுவுமே இல்லை. அங்க இருந்த எல்லா பொருளும் வெச்சது வெச்ச மாதிரி அப்படியே இருந்துச்சு. இதை பார்த்ததும் ஒருவேளை அவனுக்கு கேட்ட அந்த சத்தம் பிரம்மையா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டு எப்படியோ படுத்து தூங்குனா கோகுல். மறுநாள் காலையில 6 மணிக்கெல்லாம் அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. சொல்லப்போனா அது வழக்கமா அவன் எந்திரிக்கிற நேரம்ன்றதால அவனுக்கு தானாவே முழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சு வெளியே வந்து லைட்டையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை திறந்து குளிர்ல நடுங்கினபடியே தோட்டத்துல நடந்துகிட்டு இருந்தான் கோகுல். அப்போ தலையில முக்காடு போட்டுக்கிட்டு குளிர்ல சமையல்காரர் கோவிந்தன் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. வந்தவரு ஏற்கனவே எழுந்திருந்த கோகுலை பார்த்து, என்ன தம்பி நேரமா எந்திரிச்சிட்டீங்க போலன்னு கிட்ட வந்தாரு. வந்தவர்கிட்ட, எப்பயும் இந்த நேரத்துக்கு தான் நான் எந்திரிப்பேன், நேத்து தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், ஒரு 10 நிமிஷம் இருங்க தம்பி நான் உங்களுக்கு டீ போடுறேன்னு சொல்லிக்கிட்டு உள்ள போனாரு. அன்னைக்கு 9 மணிக்குள்ள ரெடியாகி இருந்தான் கோகுல். கொஞ்ச நேரத்துல அறிவு வரவும் 2 பேரும் எஸ்டேட் ஆபீஸ்க்கு போனாங்க. பங்களாவில் கிளம்பினதுல இருந்தே அறிவு ஏனோ சைலண்டாவே வந்தான். சொல்ல போனா முதல் நாள் கோவிந்தனோட பொண்ணை பார்த்ததுல இருந்தே அவன் ஏனோ அமைதியாகிதான் இருந்தான். அந்த அமைதியை கலைக்கிற மாதிரி என்ன அறிவு அமைதியா இருக்கீங்க, பலமான யோசனை போலன்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்னு மறுபடியும் சகஜமா பேச ஆரம்பிச்சான் கோகுல்.
நேத்து இங்க வந்த மேனேஜர்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலேயே நிறுத்திட்டீங்களே, இப்போ சொல்லலாமேன்னு கேட்டதுக்கு, ஆமா சார் நானும் மறந்தே போயிட்டேன்னு சில நிமிடங்கள் யோசிச்சதுக்கு அப்புறமா, நேத்து அந்த கேரளா மேனேஜர் பத்தி சொன்னேன்ல, நாலாவதா முரளின்னு ஒருத்தர் வந்தாரு சார். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே விவரமான ஆளு சார் அவரு. அவர் இருக்கும்போது மற்ற மேனேஜருங்க மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமா நடந்துகிட்டாரு சார். சொல்லப்போனா அவர் இங்க நடக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி இருந்த காரணத்தை தேட ஆரம்பிச்சிருந்தாரு. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் கேட்டாரு சார். அதுல இருந்து அவர் எதையோ கண்டுபிடிச்சிருக்காரு போல சார். கடைசியா என்கிட்ட பேசும்போது, நீலி கோயிலுக்கு போற பாதையை சரிப்படுத்தணும் அறிவு, அதை சரி செஞ்சா கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு தோணுதுன்னு என்கிட்ட சொன்னாரு சார். அவருக்கும் நான் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவர் கடைசியா நடந்துகிட்ட விதத்தை வச்சு பார்க்கும்போது அவர் இங்க இருக்க பிரச்சனைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அதோட காரணத்தையும் கண்டுபிடிச்சு அதை முடிக்க இருந்தாரு போல சார். அப்பதான் ஒரு நாள் காலையில அவரையும் நாங்க பிணமா கண்டுபிடிச்சோம். அதுவும் இவரோட இறப்பு தான் ரொம்ப கொடூரமா நடந்திருந்துச்சு சார். அவர் இறந்து போன அன்னைக்கு ராத்திரி யாருமே பங்களாவில இல்ல, அவர் மட்டும்தான் தனியா இருந்தாரு. வழக்கம் போல சமையல்காரன் தான் காலையில கதவை திறந்துட்டு உள்ள போயிருக்காரு. உள்ள போகும்போது மாடிப்படியில ரொம்ப மோசமான நிலையில கிடந்தாராம் சார். அதை பார்த்து பதறி அடிச்சுக்கிட்டு கிட்ட போய் பார்த்திருக்காரு. அவரு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கவும் உடனே வெளியே ஓடி வந்து வாட்ச்மேன் கிட்ட இதை பத்தி சொல்லவும், அடுத்த 15 நிமிஷத்துல நாங்க எல்லாருமே பங்களாவுக்கு வந்துட்டோம் சார். அன்னைக்கும் போலீஸ் வந்து அவரோட பாடியவும் செக்அப்க்கு எடுத்துட்டு போனாங்க. அங்க அவரோட உடலை செக் பண்ணும்போது கழுத்து எலும்பு உடைஞ்சு ரொம்ப மோசமான நிலையில இறந்து போயிருந்ததை கண்டுபிடிச்சாங்க சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கழுத்து எலும்பு உடையிற அளவுக்கு விழணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு உயரமான இடத்துல இருந்து விழணும், இல்லனா பயங்கர வேகத்துல யாராவது தள்ளி விட்டுருக்கணும், அப்பதான் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இதை கேட்டு நாங்க எல்லாருமே மிரண்டு போனோம் சார். ஏன் இது நடக்கிற வரைக்கும் பேய் நடமாட்டம் இருக்குன்னு நிறைய பேர் நம்பினாலும் எனக்கு அவ்வளவா அது மேல நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா எப்போ முரளி சாருக்கு இப்படி ஒரு மோசமான இறப்பு ஏற்பட்டுச்சோ அப்பவே எனக்குள்ளேயும் பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கு காரணமும் இருக்கு சார்னு சொன்னான். ஏன்னா முரளி சார் இந்த எஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை முன்ன பின்ன யாரும் பார்த்தது கூட கிடையாது. முதல்ல இருந்த நடராஜன் சார் மாதிரி யார்கிட்டையும் அவரு ஸ்ட்ரிக்டா கூட நடந்துகிட்டது கிடையாது. ரொம்ப நல்ல மாதிரியான டைப் தான் சார். யார் கூடயும் எந்த பிரச்சனைக்கும் போனது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரோட மர்மமான இறப்பு எங்களை எல்லாம் ரொம்பவே பாதிச்சது சார். அதுவும் யாரோ ஃபோர்ஸா தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரிப்போர்ட்ல சொன்னதும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ் எல்லார்கிட்டையும், முக்கியமா அந்த பங்களாக்கு போக ஆக்சஸ் இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி நான் உட்பட மொத்த எல்லாருமே அங்க போலன்றதுக்கான சாட்சிகள் இருந்தது. அதே மாதிரி அவரை கொலை செய்யறதுக்கான எந்தவித மோட்டிவும் இங்க இருக்க யாருக்குமே கிடையாது. இதையெல்லாம் விசாரிச்ச போலீஸ்க்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த இறப்ப ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி அந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் ராத்திரி நேரங்கள்ல ஏன் இருட்ட ஆரம்பிச்சிட்டாவே தேவையில்லாம அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. இங்க நைட்ல இருக்க ஒரே ஒரு நபர்னா அது நைட் வாட்ச்மேன் முருகேசனை மட்டும்தான் சார். முரளி சார் இறந்த ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இங்க 3 மேனேஜர்ஸ் கிட்ட வந்தாங்க. ஆனா வந்த எல்லாருமே ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாம வெளியேறிட்டாங்க. எங்க இதையெல்லாம் சொன்னா நீங்களும் பயந்துடுவீங்களோன்னு தான் இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தயங்கணும்னு சொன்னா அறிவு. இந்த ஒரு விளக்கத்தை கேட்டதும் கோகுலுக்கு ஏற்பட்ட முதல் உணர்வே இங்கிருந்து உடனடியா வெளியேறிடணுன்றது தான். இந்த வேலையை விட்டுட்டு போனாலும் அவனுக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் யோசிக்கும் போதுதான் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நாமளே ஏன் தேடக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் அவனுக்கு வந்துச்சு. மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப ஜீப்ல ஏறுற வரைக்கும் அமைதியா இருந்தவங்க கிட்ட, சரி அங்க இருக்க பேய பாத்தீங்கன்னு சொன்னீங்களே, யாரெல்லாம் பாத்தீங்க, நீங்க எப்ப பாத்தீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டான் கோகுல். வேற வழி இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்ட அறிவு அதையும் சொல்ல ஆரம்பிச்சான். அங்க பேய் இருக்குன்னு முதல்ல சொன்னதே நம்ம சமையல்காரர் கோவிந்தன் தான் சார்னு சொன்னா அறிவு. அது எப்போ நடந்ததுன்னா, நடராஜன் இறந்து போய் மனோஜும் அவரோட ஒய்ஃபும் எஸ்டேட்டுக்கு வந்த நேரம் அது. வழக்கம் போலதான் எல்லாம் போய்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் ராத்திரி அவர் டின்னருக்கு சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு போல. அப்போ அந்த சமையல் கட்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருந்திருக்கு கோவிந்தனனுக்கு. அந்த இடம் லைட் போடலன்னா கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து அந்த இடத்துல லைட் போடல. யாரோ வந்து நிக்கிறத கோவிந்தனனும் பார்த்திருக்காரு. சரி மனோஜ் சார் தான் வந்து நிக்கிறாரு போலன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிடும் தம்பி, நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு கோவிந்தன். 1/4 மணி நேரத்துல சமைச்சு முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்து மனோஜ் சாரை சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. ஆனா அந்த பங்களாக்குள்ள இருந்து எந்த சத்தமும் இல்ல. ஒன்னும் புரியாம அவரும், மனோஜ் தம்பி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலான்னு சொல்லிக்கிட்டே மேல அவர் தங்கியிருந்த ரூம்க்கு போய் கதவை தட்டி இருக்காரு. ஆனா நோ ரெஸ்பான்ஸ். உள்ள ஆள் இருக்கிறதுக்கு எந்த அடையாளமும் காணோம். என்னடா இது மர்மமா இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வந்தா மனோஜ் சாரும் அவரோட மனைவியும் பேசிக்கிட்டே வெளியே இருந்து உள்ள வந்திருக்காங்க. வந்தவங்க கிட்ட, என்ன தம்பி டிஃபன் கேட்டுட்டு வெளியே போயிட்டீங்களா, சரி வாங்க சாப்பிடுவோன்னு சொன்னதுக்கு அவங்க 2 பேரும் ஒன்னும் புரியாம, என்னன்னு சொல்றீங்க, நான் 1 மணி நேரமா
நேரமா இங்க இல்லவே இல்லையேன்னு சொல்லவும், விளையாடாதீங்க தம்பி வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லவும், ஆனா உண்மையாவே நாங்க 2 பேரும் இங்க இல்லன்னு சொன்னதும் தான் கோவிந்தனுக்கு பகீர்னு இருந்திருக்கு. மனோஜ் சார் ஏன்னா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டதுக்கு, ஒன்னும் இல்ல தம்பி நீங்க வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு பெருசா எதை பத்தியும் அவங்க கிட்ட சொல்லாம உள்ள போயிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய முறை அவரு பேய பார்த்திருக்காராம். அடுத்ததா பார்த்தது வாட்ச்மேன் முருகேசன். அவர் மூலமா தான் அந்த பேய நானும் பார்த்தேன்னு சொன்னா அறிவு. அப்பயே நானும் செத்திருக்க வேண்டியது சார், யார் செஞ்ச புண்ணியமோ நான் தப்பிச்சிட்டேன்னு சொன்னான். இதை சொல்லிட்டு சில நிமிடங்கள் கேப்க்கு அப்புறமா அதை பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சான். முரளி சார் இறந்து போனதுக்கு அப்புறம் சில மாசங்கள் அந்த எஸ்டேட்டுக்கு யாருமே மேனேஜர் வரவே இல்லை சார். அந்த டைம்ல எல்லாம் நைட்ல முருகேசனை மட்டும்தான் அங்க தங்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் ராத்திரி நம்ம பங்களாவோட மாடியில யாரோ நின்னுகிட்டு இருக்க மாதிரியும் நடந்துகிட்டு இருக்க மாதிரியும் அவருக்கு இருந்திருக்கு போல. 2-3 தடவை இதை கவனிச்சிருக்காரு. ஆனா அது என்னன்னு பக்கமா போய் பார்க்க அவருக்கு பயமா இருந்திருக்கு சார். ஒரு நாள் இதை பத்தி என்கிட்டயும் சொன்னாரு. உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு 2-3 நாள் நானும் முருகேசனை தனியா இருக்கும்போது போய் பார்த்தேன். ஆனா என்னோட கண்ணுக்கு எதுவுமே தென்படல. நான் சலிச்சு போய் ஆனா ஏதாவது கற்பனையா இருக்கும்னு சொன்னதுக்கு, இல்லடா அறிவு கண்டிப்பா இங்க என்னமோ நடக்குது, நீ வேணா நாளைக்கு ராத்திரி வந்து பாரு உனக்கே தெரியும்னு சொல்லவும், மறுநாளும் அங்க போய் தங்கி இருந்தேன் சார். சரியா ராத்திரி 1:30 மணி இருக்கும். இந்த பங்களாவோட மேல் மாடியில் இருந்த வராண்டால யாரோ நடக்கிற மாதிரியும் ஒரு நிமிஷம் நிக்கிற மாதிரியும் மறுபடியும் நடக்கிற மாதிரியும் இருந்தது சார். ஆனா அந்த உருவம் மனுஷங்க நடக்கிற மாதிரி இல்லாம அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருந்தது சார். எனக்கு அதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் யாருன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு உடனே அந்த பங்களாவுக்குள்ள ஓடுனேன் சார். ஒரு 10-15 நிமிஷம் அந்த பங்களா முழுக்க சுத்தி சுத்தி தேடி பார்த்தேன். மேல மாடிக்கும் போய் எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா யாருமே இல்ல சார். என்னடா மர்மமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே மாடியில இருந்து இறங்க ஆரம்பிக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து ரொம்ப பலமா என்னை தள்ளி விட்டாங்க சார். நல்ல வேளையா என்னோட 2 கையை முன்னாடி வச்சிட்டதால தலையில அடிபடாம போச்சு சார். ஒருவேளை கையை மட்டும் முன்னாடி வைக்கலன்னா முரளி சார் மாதிரியே நானும் அன்னைக்கு கழுத்து உடைஞ்சு செத்து போயிருப்பேன் சார்னு சொன்னா அறிவு. இதை சொன்னதுக்கு அப்புறமா அந்த பங்களால பேய் இருக்குன்னு இந்த எஸ்டேட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனா இவ்வளோ டீட்டெயிலா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெகு சிலருக்கு மட்டும்தான் சார் தெரியும்னு சொன்னா அறிவு. இதை கேட்டு முடிக்கும்போது கோகுலுக்கு ஒரு பக்கம் பயம் அதிகமாகிட்டு இருந்தது. ஆனா அதை அவன் வெளியே காட்டிக்கல. இருந்தாலும் அவன் அமைதியா வர்றதை பார்த்தே அறிவுக்கு கோகுலோட மனசுல என்ன ஓடுதுன்னு நல்லாவே புரிஞ்சுது. அதனால கோகுல் அவன் மேலும் குழப்ப விரும்பல. அதுக்குள்ள மணி 5 கடந்திருந்ததால ஜீப் அந்த பங்களாவை நோக்கி போக ஆரம்பிச்சது. போற வழி பூரா இதுக்கு மேல கோகுல் அங்க இருப்பானா இல்லையான்ற ஒரு சந்தேகம் அறிவுக்கு அதிகமாக ஆரம்பிச்சது. ஒருவேளை உண்மையாவே இங்க நடக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைச்சா அவன் கண்டிப்பா இங்க இருப்பான். அப்படி இருந்தா திடீர்னு இந்த பங்களால நடக்க ஆரம்பிச்ச அமானுஷ்யத்தை பத்தியும் அந்த மூடப்பட்ட சாலையோட முடிவில் இருக்க நீலி கோயிலை பத்தியும் கண்டிப்பா அவன் கண்டுபிடிப்பான். ஒருவேளை அதை மட்டும் அவன் சந்தேகப்பட்டு தேட ஆரம்பிச்சா அவனுக்கு தெரிய வேண்டிய இன்னும் சில முக்கியமான தகவல்களை பத்தி அறிவு கண்டிப்பா சொல்லுவான். ஆனா அதுக்கு கோகுல் அங்க இருக்கணுமே. இதையெல்லாம் அறிவு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜீப் அந்த பங்களாவோட போர்ட்டிகோல போய் நின்னுச்சு. ஜீப்ல இருந்து இறங்கின கோகுல் அறிவு கிட்ட ஒண்ணுமே சொல்லாம உள்ள போக ஆரம்பிச்சான். அதை எந்த விதமான சலனமும் இல்லாம அறிவு பார்த்துக்கிட்டு இருந்தான். கோகுல் அந்த எஸ்டேட்ல தொடர்ந்து இருப்பானா? அங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கும் மூடப்பட்ட சாலையோட கடைசியில இருக்க நீலி கோயிலுக்கும் இருக்க தொடர்புகளை பத்தி அவன் கண்டுபிடிப்பானா? அதை பத்தியெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.